ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மெதுவடை எப்படி கையில் எண்ணெய் படாமல் ரவுண்டாக எண்ணெய் அதிகமாக குடிக்காமல் எப்படி ஈஸியாக செய்யலாங்கிற மெத்தடு சொல்லியிருக்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எங்களோட ஹேர் வாஷ் பவுடர், ஹேர் ஆயில் வேணும்னா மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கிங்க. அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 200 கிராம் வெள்ளை உளுந்து எடுத்துருக்கிறேன். இது 1 கப் இருக்குங்க. இதனால் 2 தடவை தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துருங்க. கழுவிட்டு இதை உளுந்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி 1 மணி நேரத்துக்கு ஊற வைங்க. 1 மணி நேரத்துக்கு மேலே ஊற வேண்டாம். 1 மணி நேரத்துக்கு மேலே ஊறினா வடை அதிகமாக எண்ணெய் இழுக்கும். அதனால் 1 மணி நேரம் மட்டும் ஊற வச்சுக்கிங்க. நல்லா உளுந்து ஊறிடுச்சு. இது நல்லா தண்ணியெல்லாம் வடிச்சிருங்க. தண்ணியெலாம் வடிச்சிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் இதை மாற்றிடுங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் பாதி அளவுக்கு மட்டும் போடுங்க. ஃபுல்லாக போட்டுறாதீங்க. பாதி அளவுக்கு மட்டும் போட்டுங்க. நல்லா ஊறின உளுந்ததில் சேர்த்துக்கலாம். இந்த வடைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு இது நல்லா அரைச்சிருங்க. விட்டு விட்டு அரைங்க, கண்டினியூவாக அரைக்காதீங்க. கொஞ்சம் விட்டு விட்டு அரைங்க. நல்லா மாவு இந்த அளவுக்கு இருக்கணும். நல்லா அரைச்ச பிறகு இது வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். மாவு கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலும் கவலைப்படாதீங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் கொஞ்சோண்டு அரிசி மாவு எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டிங்கன்னா மாவு கெட்டியாகிடும். அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள், கொஞ்சோண்டு கருவேப்பிலை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துங்க. 2 பச்சை மிளகாய் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. மிளகு அரை டேபிள் ஸ்பூன், கொஞ்சம் கொத்தமல்லி தழை, 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு. மாவு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் கூட அரிசி மாவு சேர்த்துக்கலாம். மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். நல்லா கலந்து விட்டுருங்க. வெங்காயம் போட வேண்டாம். வெங்காயம் போடாமல் செய்யும்போது வடை மாவு நல்லா கெட்டியாக இருக்குங்க. அதனால் வெங்காயம் போடாமல் செஞ்சால், கடையிலலாம் வெங்காயம் போட மாட்டாங்க ஹோட்டல்லாம். அதனால் வெங்காயம் போடாமல் ஒரு தடவை செஞ்சு பாருங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். மாவும் நல்லா கெட்டியாக இருக்கும். கையில் எண்ணெய் படாமல் வடை செய்கிறதுக்கு ஒரு சில டிப்ஸ்லாம் பார்க்கலாம். இதேமாரி வடிகட்டி எடுத்துக்கோங்க. தண்ணியில் நல்லா கையை நனைச்சிட்டு வடிகட்டி நல்லா கொஞ்சம் தொடச்சிருங்க. மாவு எடுத்துகிட்டு, மாவு இதில் தண்ணியாக இருந்தால் கூட வடை நல்லா ரவுண்ட் ஷேப்பாக வருங்க. இதேமாரி போட்டிங்கன்னா ஈஸியாக கையில் எண்ணெய் படாது. இது இன்னொரு மெத்தடும் பண்ணலாங்க. இதேமாதிரி ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க. ஃபாயில் பேப்பர் நல்லா சுற்றிட்டு, கையிலையும் தட்டி போடுவாங்க. கையில் எண்ணெய் படாமல் இருக்கிறதுக்காக இந்த சில டிப்ஸ்லாம் சொல்கிறேன். நல்லா தண்ணியை தடவிட்டு மாவு கொஞ்சோண்டு எடுத்துக்குங்க. இதுவும் நல்லா வடை நல்லா ரவுண்ட் ஷேப்பாக இருக்கும். மாவு கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலும் சூப்பராக ரவுண்டாக செஞ்சிடலாம். கையில் எண்ணெய் படும் அப்படின்னு பயப்படுறவங்க இந்த மெத்தடு கூட நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஈஸியாகவும் இருக்குங்க. இது கையில் எண்ணெய் படாது, அதுக்காக இது. அப்புறம் எப்பொழுதும் நம்மளுக்கு தெரிஞ்ச மெத்தடு, கையிலே ஈஸியாக தட்டி போட்டுடலாம். அவ்வளோதான். இதில் எந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ நீங்கள் அந்த மெத்தடில் நீங்கள் வடை தட்டி போட்டுக்குங்க. நல்லா திருப்பி போட்டு வடை நல்லா பொன்னிறமாக ஆகணுங்க. கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கிங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மேலே நல்லா செவந்துடும், உள்ளே வடை வேகாது. இங்கே பாருங்கள், வடை எவ்வளோ ரவுண்ட் ஷேப்பாக, எண்ணெயே அதிகமாக இல்லை. பார்த்தாலும் தெரியுது பாருங்கள், எண்ணெயே அதிகமாக இல்லை. நம்ம அரிசி மாவு இந்த ஐஸ் தண்ணியெலாம் ஊற்றுனதுனால எண்ணெய் அதிகமாக குடிக்காமல் வடையும் ரொம்ப சாஃப்டாக இருக்குதுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.